ரேஷன் கார்டு இல்ல ஸ்மார்ட் கார்டு. அந்த ஸ்மார்ட் கார்டுல பாத்தீங்கன்னா நீங்க தொலைஞ்சிருச்சு கார்டு அப்படின்னா அந்த தொலைஞ்சு போன கார்டை எப்படி நம்ம அப்ளை பண்றது, ஓகேவா? தொலைஞ்சு போன கார்டோ இல்ல நீங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ணிருப்பீங்க, நேம் கரெக்ஷனோ அது எதனா பண்ணிருந்தீங்க அப்படின்னா எனக்கு புது கார்டு வேணும் சார், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து 50 ரூபா இருந்தா அப்ளை பண்ணி நம்ம வீட்டுக்கே வர வைக்கலாம், ஓகேவா? எப்படி சார் 50 ரூபா இருந்தா வீட்டுக்கே வர வைக்கலாமா? நம்ம போய் எங்கேயும் வாங்கணும், எங்கேயுமே வாங்கணும். நீங்க ரேஷன் கார்டுக்கு போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, தாலுகா ஆபீஸ்ல போய் நீங்க யார்கிட்டயும் மனு கொடுத்து வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வீட்டு தேடியே போஸ்ட் பண்ணி எடுத்து வந்து கையில கொடுத்துருவாங்க, ஓகேவா? அதுக்கு என்ன ஃபீஸ் பாத்தீங்கன்னா 50 ரூபா ஃபீஸ். பட் அது உங்களோட பேங்க் இதை பொறுத்து ஒரு சில பேருக்கு சர்வீஸ் சார்ஜ் ஜிஎஸ்டி வந்து பிடிப்பாங்க. அது பிடிக்கிற மாதிரி 11 ரூபா 12 ரூபா அந்த சம்திங் வரும். டோட்டலா பாத்தீங்கன்னா 61 ரூபா ஆகும், ஓகேவா? சரிங்க சார், இது அப்ளை பண்ண எத்தனை நாளுக்குள்ள வரும், அது எப்படி நம்மளுக்கு வரும் அப்படின்னா அவங்க ஒரு 1 வீக் 2 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைம்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து வீட்டுக்கு வந்து வரும். சரி, இது அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, அது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு எலிஜிபிள்ன்ற சொல்றேன், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்ன்றது, ஓகே? அதான் எலிஜிபிள் சொன்னேன். என்ன பாத்தீங்கன்னா உங்களுடைய கார்டு வந்து நீங்க தொலைஞ்சிச்சு அப்படின்னா அது நீங்க வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேவா? உங்களுடைய ரேஷன் கார்டோ ஸ்மார்ட் கார்டு வந்து உங்களுக்கு தொலைஞ்சிருச்சு சுத்தமா அப்படின்னா, கார்டு இல்ல அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். சரி, வேற யார் அப்ளை பண்ணலாம்? நீங்க வந்து நேம் கரெக்ஷன், இந்த போட்டோ மாட்டி இருக்குது இல்ல உங்களோட பேர் ஏதாவது புதுசா ஆட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு கார்டுலயே வேணும் அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி சார், இது கார்டு டேமேஜ் ஆயிருச்சு, அவங்களும் அப்ளை பண்ணலாம், ஓகேவா? கார்டு வந்து நீங்க வச்சிருப்பீங்க, பட் ஆனா டேமேஜ் ஆயிட்டு இருக்கும், அது உடைச்சிட்டு இருக்கும், இல்ல அந்த சிம் ட்ரே ஒர்க் ஆகாம இருக்கும், அந்த ஸ்கேனிங் வந்து கியூஆர் ஸ்கேனர் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நீங்க புது கார்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? நீங்க ஜஸ்ட் அந்த இதுல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணி அமௌண்ட் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து கார்டு வந்துடும், ஓகேவா? சரிங்க சார், இதுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க பதிவு பண்ணிருப்பீங்களா அந்த மொபைல் வந்து கண்டிப்பா வேணும், அந்த மொபைலுக்கு ஓடிபி வர மாதிரி இருக்கும், அந்த போன் வேணும். அந்த போன் இல்லாம உங்களுடைய ஜெராக்ஸ் இருக்கணும், ஓகே? உங்களோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் இருந்தா அது என்னென்ன ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய நேம், ஓகே? குடும்ப தலைவரோட நேம், அவங்களுடைய ரேஷன் கார்டுடைய நம்பரு, அதுக்கப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த், ஓகேவா? இது 3 வந்து நீங்க ஃபில் அப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த 3க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கார்டு இல்ல சுத்தமா இல்லவே இல்ல அப்படின்னா நீங்க போன் நம்பர் சேர்த்துந்தா போதும். அந்த போன் நம்பர் சேர்த்துந்தீங்கன்னா அதுல போயிட்டு நீங்க பதிவு பண்ணி வெப்சைட் குள்ள போயிட்டு நீங்க கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்றது எப்படின்னா A4 சீட்ல வரும், பட் அதுல கார்டு நம்பர் இருக்கும், அவங்க குடும்பத்துல யாருன்னு இருக்கும், எத்தனை பேர் உறுப்பினர் இருக்காங்க எல்லாமே ஷோ ஆகும், ஓகே? அந்த பிரிண்ட் அவுட் அது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணீங்க. சரி சார், இப்போ நான் அதில் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம், ஓகே? அப்ப அப்ளை பண்ணலாமா? சரி, எப்படி அப்ளை பண்றத வாங்க காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜ் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டையில் நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்கன்னு இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க, சரிங்களா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேவா? நீங்கள் ரேஷன் கார்டில் எந்த நம்பர் ஆட் பண்ணீங்களோ அந்த நம்பர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மொபைல் நம்பர் வந்து நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே கேப்சரா கோடு கேட்கும், அந்த கேப்சரா கோடையும் கீழே கொடுத்துறோம், ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துட்டேன், நம்பர் கொடுத்தேனே கீழே கேப்சரா கோடுக்கு, அந்த கேப்சரா கோடை பார்த்து பதிவு பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும், ஓகேவா? இப்போ நான் பதிவு செய்ய கொடுத்தவனே ஓடிபி சென்ட் ஆயிடுச்சு. என்ன எத்தனை டிஜிட் நம்பர் வரும் பார்த்தீங்கன்னா 7 டிஜிட் நம்பர் வரும். அதில் 300 வினாடி வரைக்கும் தான் அது டைம், ஓகேவா? அந்த 300 செகண்ட் வரைக்கும் தான் அது. அதுக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதில் போடுற மாதிரி இருக்கணும், ஓகேவா? ஜஸ்ட்டு இப்போ அனுப்பிச்சவனே எனக்கு மொபைல் வந்திருக்கான்னு செக் பண்ணுறேன். செக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வரும் இல்லை 300 வினாடிக்குள்ளே இது பண்ணணும். அப்படி இதாகிடுச்சு அப்படின்னா திரும்ப இன்னொரு டைமும் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் புதிய நம்பர் தான் பண்ணணும், ஓகே? அந்த நம்பர் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும், ஓகே? இப்போ அந்த நம்பர் வந்து நான் கரெக்டாக கடவுச்சொல்லுன்னு சொல்லியிருக்கல, அதில் வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதில் என்ட்ரு ஃபுல் 7 டிஜிட் நம்பரும் என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும், ஓகே? இப்போ நான் பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? இதில் வந்து பாருங்கள் நகல் மின்னணு குடும்ப அட்டைக்கான கட்டண வழிமுறைகள், ஓகேவா? சரி, என்னென்ன பார்க்குறோம்? கட்டணம் செலுத்தும் போது கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய குறிப்பு, ஓகேவா? அது என்ன குறிப்புன்றத பாருங்க. பணம் செலுத்திய ஒப்புகை பக்கத்தினை பேமெண்ட் டெக்னாலஜி ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கொள்ளவும், மேலும் பணவர்த்தனையை குறியீட்டு எண்ணை டிரான்சாக்ஷன் ரெஃபர் நம்பர்ஸ், ஓகேவா? எதிர்கால பயன்பாட்டுக்காக குறித்து வைத்துக் கொள்ளவும், ஓகேவா? அந்த ரெஃபரன்ஸ் நம்பரும் அந்த அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்டையும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இணைய வழி பரிவர்த்தனை மேற்வர்த்தனை தேவையான ஆவணங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பாருங்க. நான் சொன்னல அதுதான் பணம் செலுத்த படிவம், பூர்த்தி செய்ய வேண்டிய ஸ்மார்ட் குடும்ப அட்டையின் குறிப்பு விவரங்கள், ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குடும்ப அட்டை தலைவரின் பெயர், ஓகேவா? குடும்ப அட்டையில் உள்ள தலைவரின் பெயர். அடுத்தது குடும்ப அட்டையின் நம்பர், அந்த நம்பர் 12 டிஜிட் நம்பரு. அடுத்து குடும்ப அட்டையில் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண், அதுக்கப்புறம் அவங்களுடைய மாவட்டம், அடுத்தது அமௌண்ட் தொகை, ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா பணம் செலுத்துபவரின் சுயவிவரம். அதில் பார்த்தீங்கன்னா பணம் செலுத்துபவரின் பெயர், அவங்களுடைய பிறந்த தேதி, அடுத்தது கைபேசி எண், அடுத்து மின்னல் அஞ்சலை, ஓகேவா? உங்களுடைய இமெயில் ஐடி. செலுத்த வேண்டிய தொகை பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு 50 ரூபா தேவை. அந்த 50 ரூபா எப்படி சப்ஸ்டிட் பண்ணுவாங்க அப்படின்னா
குடும்ப அட்டை வந்து அச்சிடுறதுக்கு 20 ரூபாயும், உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா உங்கள் லெட்டர் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு 30 ரூபா. ஓகேவா? ஃபீட் போஸ்ட்டில் அனுப்புவாங்க. 30 ரூபா வந்து போஸ்ட்டுக்கும் அந்த கார்டு அச்சு பிரிண்ட் பண்ணுறதுக்கும் 20 ரூபா, மொத்தம் 50 ரூபா. ஓகேவா? 50 ரூபா வந்து இது ஃபிக்ஸட் அமௌண்ட்டு, நீங்கள் 50 ரூபா தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், அதில் கீழே வந்துன்னா மேற்கொள்ளில் கரெக்டான இது நான் எதுவும் தெரிஞ்சுன்னா இதில் அமௌண்ட் திரும்ப தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகேன்னு சொல்லி நான் டிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், மேலே குறிப்பிட்ட விவரங்கள் என்னால் பரிந்துரை கொள்ளப்பட்டு இணைய வழியில் பணவர்த்தனை செலுத்தப்பட்ட தொகை திரும்ப பெற இயலாது. ஓகேவா? இந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் கிடைக்காது. நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணால் அமௌண்ட் வந்துடும். ஓகேவா? கீழே வந்தீங்கன்னா ஒன்று பணம் செலுத்துக, அடுத்து நகல் அட்டை அச்சிருக்கு. இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பணம் செலுத்துக அப்படின்றத கிளிக் பண்ணி அமௌண்ட் வந்து பே பண்ணுறோங்க. ஓகேவா? பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கேட்கும். அந்த நம்பர் வந்து இதில் தான் நம்ம பே பண்ணதுக்கப்புறம் தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ பேமெண்ட் மோடுக்கு வந்தேன்னா ஃபஸ்ட்டு டிக்கில் வந்து அப்ளிகேஷன் வந்திருக்கு. இதில் என்னென்ன பண்ணால் என்டர் த பேமெண்ட் டீட்டெயில், அதில் பேமெண்ட் கேட்டகரி வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அதே வந்துருச்சு. கீழே வந்து நேம் ஆஃப் த கார்டு ஹோல்டர், அந்த ரேஷன் கார்டோடைய கார்டு ஹோல்டர் அவங்களுடைய குடும்பத் தலைவர் யாரோ அவங்க நேம் வந்து என்டர் பண்ணிக்க. பையன் இருந்தால் ஜென்ஸ் இருந்தால் ஜென்ஸ் நேம் போடுங்க, லேடிஸ் இருந்தால் லேடிஸ் நேம் போடுங்க, அவங்களுடைய குடும்ப நேம். அடுத்தது கீழே வந்தீங்கன்னா யூஎஃப் நம்பர் இல்லை ஸ்மார்ட் கார்டு நம்பர், அவங்களோட ரேஷன் கார்டு நம்பர் வந்து என்னவோ அந்த ஸ்மார்ட் கார்டு நம்பர் பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிங்க. ஓகேவா? கரெக்டாக என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் த மொபைல் நம்பர் அண்ட் ரிஜிஸ்டர் ரேஷன் கார்டு, அந்த ரேஷன் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. அந்த மொபைல் நம்பரும் வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே டிஸ்ட்ரிக்ட், அந்த செலக்ட் டிஸ்ட்ரிக்டில் கிளிக் பண்ணி உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ருபீஸ் வந்து 50 ரூபா, அது ஃபிக்ஸட் இது. ஓகேவா? கீழே ரீமார்க்ஸ், அந்த ரீமார்க்ஸில் வந்து என்ன டேட் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. எதுவும் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ஸ்டார் போட்டுருக்குது மட்டும் தான் ஃபில்அப் பண்ணணும். ஓகேவா? இது வந்து இல்லை அப்படின்னா விட்டுடலாம். ஓகேவா? இப்போ கீழே ஸ்கொயர் பண்ணுங்கள். கீழே ஸ்கொயர் பண்ண அப்படின்னா என்டர் யூ த டீட்டெயில்ஸ், இதில் இண்டிவிஜுவல் அந்த பேமெண்ட்டு பேங்க் மூலியமா கட்டலாம் அந்த அமௌண்ட், அது வந்து இது. அதுலேயும் வந்து அவங்களுடைய குடும்பத் தலைவர் நேமே போடுங்க. குடும்பத் தலைவரோட நேம் இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிட்டு கீழே மொபைல் நம்பர் அந்த ரேஷன் கார்டில் பதிவு பண்ண அந்த நம்பரே கொடுங்க. ஓகேவா? சார் அதே தான் கொடுக்கணுமா? இல்லை, நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறதும் கொடுக்கலாம். பட் நீங்கள் அவங்களதே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஓகே, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு அவங்களுடைய நேமு, அடுத்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்த இமெயில் ஐடி அவங்க வச்சிருந்தா கொடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு மேலே ரெட் கலர் ஸ்டார் போட்டுக்கல, அந்த மாதிரி ஸ்டார் போட்டுக்கிறது மட்டும் தான் அதை ஃபில்அப் கம்பல்சரி, இல்ல அப்படின்னா விட்டுறலாம். ஓகேவா? சரி, ஓகே. எமெயில் ஐடி போட்டோனே கீழே வந்தீங்கன்னா டிக் பாக்ஸ் கேட்கும். அக்ரின்றதை டிக் பண்ணிட்டு அது கீழே வந்தீங்கன்னா என்டர் த டெக்ஸ்ட் ஷோ த இமேஜ், அந்த ஷோ பவர கேப்சரா கோட் வந்து என்டர் பண்ணிட்டு இன்னொன்று வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? அது நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணோடனே அடுத்த ஆப்ஷனுக்கு வரும். இப்போ என்டர் த பேமெண்ட் டீட்டெயில், இந்த பேமெண்ட் டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேவா? அவங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் மோடு வந்துடும். இதில் என்ன பேங்கிங் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் ஒரு பேங்கிங்கும் சர்வீஸ் சார்ஜ்லாம் இருக்குது பாருங்க. டெபிட் கார்டுக்கு மட்டும் சார்ஜ் இல்லை, அதை பார்த்து கரெக்டாக இது பண்ணிங்க. டெபிட் கார்டு இல்லை, என்கிட்ட வந்து நெட் பேங்கிங் தான் இருக்குது, அதனால் நெட் பேங்கிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த டெபிட் கார்டில் ரூபே கார்டு தான், அதனால் வந்து உங்களுக்கு எதுவோ அந்த பேங்க் வயசில் சர்வீஸ் சார்ஜ் பிடிப்பாங்க, அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கணும். ஓகேவா? இப்போ நான் ஆன்லைனில் வந்து பேமெண்ட் வந்து பேங்கிங் வந்து கட்டுறேன். என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டோன்னே கொடுக்குறோம். அதில் 61 ரூபா டிரான்சாக்ஷன் அமௌண்ட் காட்டு பாருங்க. ஏன்னா சர்வீஸ் சார்ஜ் மீதி அமௌண்ட். ஓகே, 50 ரூபா தான் கார்டு, பட் சர்வீஸ் சார்ஜ் எனக்கு 11 ரூபா 80 பைசா இருக்குது. அதை கொடுத்துட்டு சரி ஓகே அப்புறம் என்ன பண்ண சொல்லி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்தா அப்படின்னா ஓடிபி வந்து சென்ட் ஆகும். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்தோடனே அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து உங்களுக்கு பே ஆகிடும். ஓகேவா? சரிங்க சார், இது வந்து நம்ம கஸ்டமருக்கு பண்ணுறோம் அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சொல்லி வாங்கிக்க வேண்டியதான். ஓகேவா? ஜஸ்ட் இதில் கொடுத்துட்டு நான் கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தோடனே எனக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சா, வந்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரிசிப்ட் வந்துச்சு. அங்கே பாருங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துச்சு, அதில் அமௌண்ட் எவ்வளோன்னு கட்டணம் வந்துச்சு, டிரான்சாக்ஷன் சார்ஜ் எவ்வளோன்னு வந்துச்சு, டோட்டல் பே பில் எவ்வளோன்றது வந்துருச்சு. ஓகேவா? அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கார்டு ஹோல்டரு, அவங்களோட டிஸ்ட்ரிக்ட், பேமெண்ட், இது எல்லாமே கேட்டகரி எல்லாமே காமிச்சிச்சு. ஓகே, சரி ஓகே. இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா ஒன்று டவுன்லோட் ரிசிப்ட், அந்த டவுன்லோட் ரிசிப்ட் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த இதை ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, ஏன்னா இந்த டவுன்லோட் பண்ணுறது எது கேட்குன்னா டவுன்லோட் கொடுத்தோன்னே கீழே பிரிண்ட் தான் கேட்கும். அந்த பிரிண்ட் கொடுத்து பிடிஎஃப்ல வேணுமா பிரிண்ட்டில் வேணுமா கேட்கும். பிரிண்ட் அவுட் வேணுமா பிரிண்ட் எடுத்துங்க, இல்லை சேவ் ஒன்று பிடிஎஃப்னு கொடுத்து எந்த ஃபோல்டரில் வேணுமோ அந்த ஃபோல்டரில் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிங்க. ஓகேவா? சரிங்க சார், நான் இப்போ அதை சேவ் பண்ணிட்டேன். வேறு என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு போல் மேலே ஸ்கொயர் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிண்ட்னு இருக்குங்களா, அந்த பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்து இந்த ரிசிப்ட் டிக் ஆகிறதையும் நீங்கள் இதையும் ஒரு கேப்சரை கூட சேவ் பண்ணிங்க. எதுக்குன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி கேட்க. ஓகேவா? மற்றபடி இது சேவ் பண்ண அவசியம் கிடையாது. பட் நான் இதுக்கும் ஃபார்மாலிட்டிக்காக சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் ஆப்ஷன் வந்து அந்த பிரிண்ட் மெத்தட் தான். அந்த பிரிண்ட் இது அந்த ரெண்டு ரிசிப்ட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பேக் வந்தீங்க அப்படின்னா நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறை தொடக்கம் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் காமிக்கும். கரெக்டாக உங்களோட டீட்டெயிலாம் பார்த்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா மறுபதிப்பு கோரிக்கை வகைன்னு இருக்கும். அதில் அட்டை தேர்ந்தெடுத்து சொல்லுவோம். ஒன்று அட்டை பிறவைகள், அட்டை தொலைந்ததாக தவறவிட்டதா அப்படின்றத செலக்ட் பண்ணுவோம். ஓகே, அட்டை பிறவைகள்னா
அதில் எதனா கரெக்ஷன் இருக்கா அட்டையில் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அட்டை தொலைஞ்சிச்சா அப்படின்னா அந்த தொலைஞ்சதுக்கான காரணம் வந்து இது பண்ணணும். நீங்கள் ரெண்டுமே வந்து மென்ஷன் எது கொடுத்தாலுமே என்னன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் காரணம். நான் வந்து தமிழில் கொடுத்துக்கிறேன். சாரி, இப்போ இது வந்து இங்கிலீஷில் கொடுத்தா செட் ஆகலை. நாங்கள் கீழே வந்தோம் அப்படின்னா தமிழ் அந்த ஏதாவது கூகுள் இன்புட் டூல் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா, அது எப்படின்னு தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கூட இது பண்ணிங்க. பட் நீங்கள் டைப் பண்ணும்போது இங்கிலீஷில் டைப் பண்ணால் உங்களுக்கு தமிழில் காமிக்கும், அப்படியே என்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா, என்னுடைய குடும்ப அட்டை வந்து தொலைஞ்சிடுச்சு. அது தொலைஞ்சதுக்கால நான் வந்து எனக்கு புது அட்டை வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். சரியா, இப்போ நான் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ண போகிறேன். என்னோட குடும்ப அட்டை நான் அரிசி வாங்குவதற்கு கடை செல்லும் போது தொலைந்து விட்டது, எனவே எனக்கு புதிய அட்டை தருமாறு கேட்டுக்கொள்ளுன்னு சொல்லி வந்தோடனே கட்டண குறிப்பு விவரங்கள் இருக்கு. அந்த குறிப்பு எண், இந்த குறிப்பு எண் எங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் நம்ம கட்டணும்ல அதில் இருக்கும் அந்த ரிசிப்ட் நம்பர், அந்த ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்குல்ல, அந்த கலெக்ட் ஆஃப் த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குல்ல, அதை வந்து கலெக்ட் பண்ணிங்க. அதை காப்பி பண்ணிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்தது எப்போ பேமெண்ட் கட்டினீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா, அதில் கிளிக் பண்ணி எந்த டேட்டில் கட்டினீங்களோ, ஓகேவா, ஒரு சில பேர் அப்பயே கட்டினா அன்னைக்கு டேட்டே கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த டேட்டோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு அந்த கட்டண ரிசிப்ட்கான ஸ்கிரீன்ஷாட் அதை வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, கட்டண பதிவில் வந்து சூஸ் ஃபைல கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணீங்களா அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணது, அந்த பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிங்க. கரெக்டாக ஒரு டைம் செக் பண்ணிங்க அந்த பிடிஎஃப் பார்த்துட்டு அதை கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே பதிவேற்றன்னு இருக்கும், அதை பதிவேற்ற கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும். ஓகேவா, எனக்கு பதிவேற்றன்னு வந்துச்சு. அது கீழே வந்தீங்கன்னா மேல கண்ணுன்ற டிக் பண்ணிவிட்டு தொடரன்னு இருக்குல்ல, அந்த தொடர அப்படின்றது வந்து கொடுங்க. ஓகேவா, ஓகே, தொடரன்னு கொடுத்தோடனே குறிப்பெண் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த குறிப்பெண்ணை காப்பி பண்ணிவிட்டு முன்பக்கம் செல்லு அப்படின்றது வந்து கொடுங்க. ஓகேவா, அந்த முகப்பொருக்கு செல்லு இருக்குல்ல அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதே நகல் மின்னணு குடும்ப அட்டையில் வந்து கீழே நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தை நிலைன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி இதில் அந்த குறிப்பு நம்பரை போட்டு நீங்கள் பதிவு செய்யன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இதுவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா பிரிண்ட் ஸ்க்ரீன் கீபோர்டில் இருக்கும், அதை கொடுங்க. ஒரு சில இதில் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் கீ அழுத்திக்கின்னு பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த பிரிண்ட் ஸ்க்ரீனை ஒரு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும். அது எங்கே போய் நம்ம இது பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபோட்டோஷாப்பில் இது பண்ணலாம், இல்லை பெயிண்டிங் டூலில் போயிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். அதுக்கப்புறம் அது வந்து ஜேபிஜிஓ இல்லை பிடிஎஃப் சேவ் பண்ணி வச்சுங்க, இல்லை அப்படியே பிரிண்ட் அவுட் வேணாலும் எடுத்து கொடுத்துங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டுனா இவ்வளோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.